வணக்கம். நியூ கோர்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இது. இங்கிலீஷ் ஃபார் எவ்ரிஒன் பேட்ச் 20 ஆரம்பிக்கிறோம். ஜூலை 6 7 to 8 p.m. இந்த ஸ்லாட்ல. ஓகே, இட்ஸ் another 100-hour course. Another 100-hour course ன்னு சொல்றதை விட it is going to be the last of its kind. ஸோ இனிமே 100-hour course பண்றதா இல்லை, இதுதான் கடைசியான 100-hour course because it's taking at least 6 months. So இனிமே ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ 100-hour கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 7 to 8 p.m. மண்டே டு ஃப்ரைடே. ஓகே, ஜூலை 6 ஆரம்பிக்கிறோம். ஜூலை 3 வரைக்கும் ஏர்லி பேர்ட் ஆஃபர் இருக்கு. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி ஒரு 25% டிஸ்கவுண்ட்ல ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுல சில கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்பயுமே இந்த 100-hour கோர்ஸ் ஆரம்பிக்கிறப்ப நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்ணலாம்னு பாக்குறேன் இந்த வீடியோல. என்ன படிப்போம் 100 ஹவர்ஸ்ல, என்ன படிப்போம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த சிலபஸை ஷேர் பண்ணுவீங்களா, கான்டென்ட்டை ஷேர் பண்ணுவீங்களா? இட்ஸ் த சேம் திங். கிராமர் டாபிக்ஸ் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி முக்கியமான கிராமர் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்பீக்கிங் ரைட்டிங்க்கு தேவையான கிராமர் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம படிப்போம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்டென்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், ஆர்டிகிள்ஸ், ப்ரெபசிஷன்ஸ், இன்ஃபினிட்டிவ்ஸ், பார்ட்டிசிபிள்ஸ், ஜெரன்ஸ், அப்புறம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், இது மாதிரி எல்லா டாபிக்ஸுமே படிப்போம் நம்ம. ஓகே, இதோட லெவல் பாத்தீங்க பிகினர் கூட ஜாயின் பண்ணலாம், ஏன்னா பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால. ஸோ இது பேசிக் அண்ட் இன்டர்மீடியட் லேர்னர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த 100 hours. லைவ் கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ண முடியலன்னா எனக்கு ரெக்கார்டிங் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் எஸ். ஸோ எல்லா லைவ் கிளாஸஸோடைய ரெக்கார்டட் செஷன்ஸும் இங்கிலீஷ் வித் வெனிலா ஆப்ல நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணினாலுமே இன்னொரு தடவை போய் கிளாஸை பார்க்கணும், ரெக்கார்டிங்கை பார்க்கணும்னா பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் சில பேர் லேர்ன் பண்ணுவாங்க. 9 to 10 p.m. பேட்ச் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இன்னொரு தடவை அதே கிளாஸை காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சு சீரியஸ் லேர்னர்ஸ் யூ சி. ஓகே, ரைட். ஸோ அந்த மாதிரி நீங்க ரெக்கார்டட் செஷன்ஸை பார்க்கலாம். சில பேருக்கு இந்த 7 to 8 p.m. ஒத்து வராம இருக்கலாம். நாங்க அந்த டைம்ல ஆஃபீஸ்ல இருந்து அப்பதான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க. எஸ். ஸோ நீங்க ரெக்கார்ட் செஷன்ஸை பார்த்து மட்டும் லேர்ன் பண்றதுனாலும் பண்ணலாம். ஏன்னா நமக்காக ஒரு டைம்க்கு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு வருஷமா போய்கிட்டே தான் இருக்கு. 2-3 வருஷத்துக்கு முன்னால கிளாஸ் பத்தி விசாரிச்சவங்க இன்னமும் சில பேர் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்து எப்போ நியூ பேட்ச் ஆரம்பிப்பீங்க, நான் ஜாயின் பண்றேன். பட் தே நெவர் ஜாயின் எனி பேட்ச். இந்த டைம் ஒத்து வரலன்னு சொல்லுவாங்க, இல்ல வேற ஏதாவது சம்திங் ஆர் தி அதர் கம்ஸ் அப், ஸோ யூ ஹாவ் டு மேக் தி டெசிஷன் நவ். இப்ப கட்டாயம் நம்ம இது இந்த வருஷத்துல முடிச்சிடலாம். இப்ப ஜூலை 6 ஆரம்பிச்சோம்னா டிசம்பர்ல முடிச்சிருவோம் கோர்ஸ். ஸோ 2023 ஆரம்பிக்கும் போது உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எழுதி வச்சிருந்தீங்கன்னா டோன்ட் வரி, பெட்டர் லேட் தென் நெவர். 6 months போயிடுச்சுன்னு நினைக்க வேணாம். another 6 months இருக்கு. அதுல ரொம்ப பிரமாதமா லேர்ன் பண்ணலாம். ஓகே, நல்ல டீடைல்டா உங்களுக்கு வர டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க லைவ் கிளாஸ்ல கேட்கலாம். வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த குரூப்ல கேட்கலாம். அதோட இப்ப பேட்ச் 19ல இருந்து நம்ம புதுசா இன்னொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னா ஜூம்ல இருக்கிற பிரேக் அவுட் ரூம்ஸை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ கிராமர் லேர்ன் பண்றது மட்டும் இல்லாம பிரேக் அவுட் ரூம்ஸ்ல நீங்க மற்ற பேட்ச்மேட்ஸோட இங்கிலீஷ்ல பேசி பிராக்டிஸ் பண்றதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? ஸோ ஒவ்வொரு பேட்ச்லையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறோம். டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்து see how in what ways I can add value to you. அதை நான் பார்த்துட்டே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ you're welcome to join English for Everyone batch 20. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல ஐடியல் டைமா இருக்கும். 7 to 8 p.m. ஏன்னா 9 to 10 p.m. சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். எனக்கு பிள்ளைங்க சீக்கிரமே தூங்க போக வேண்டியது இருக்கும், காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பணும்னா. ஸோ இப்போ ஏற்கனவே மார்ச்ல ஜாயின் பண்ணவங்க பேட்ச் 19ல இந்த ஸ்கூல் திறந்த பிறகு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட சில நேரம் இந்த 9 to 10 p.m. கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறத பாக்குறேன். ஸோ 7 to 8 p.m. உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் டைமா இருக்கும். அண்ட் இங்கிலீஷ் டீச்சர்ஸ்
இங்கிலீஷ் டீச்சர்ஸும் நீங்க ஜாயின் பண்ணலாம். எப்பயுமே ஒவ்வொரு பேட்ச்லயுமே இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த பேட்ச் இந்த டைம் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். 7 to 8 PM. சில்ட்ரன் மாதிரியே நீங்களுமே சீக்கிரமாவே கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு சீக்கிரமா தூங்க போயிட்டு நீங்க அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறது வசதியா இருக்கும். ரைட்? 9 to 10 PM யாருக்கு ரொம்ப வசதியா இருக்கும்னா ஹோம் மேக்கர்ஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் ஆஃபீஸ்ல இருந்து வர்றவங்க அவங்களுக்கு லேட் ஆகும். ஸோ அவங்கெல்லாம் 9 to 10 PM வருவாங்க ஜென்ரலி. ஸோ 9 to 10 PM பேட்ச் பத்தி நான் அனௌன்ஸ் பண்றப்ப எப்பயும் சில பேர் கேட்கறது, அதுக்கு முன்னாடியே கிளாஸ் இருக்கா? 7 to 8 PM இல்ல 7:30 to 8:30 எல்லாம் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கெல்லாம் இந்த டைம் இந்த பேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இன்னும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட நான் வச்சிருக்கிறேன். ஃபீஸ் சிங்கிள் பேமெண்ட்ஸ்ல பண்ணணுமான்னு கேட்பாங்க. இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்னா நீங்க சிங்கிள் பேமெண்ட்ல தான் பண்ணணும். இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பே பண்ற அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஆனா ஏர்லி பேர்ட் பிரைஸ்ல இருக்காது. ரெகுலர் பிரைஸ் விட கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பே பண்ணும்போது. ரைட்? ஸோ பட் எனிவே தி ஆப்ஷன் இஸ் தேர். வீடியோ ஆன் பண்ணி வைக்கணுமான்னு கேட்பாங்க. வச்சா நல்லதுன்னு சொல்லுவேன் எப்பயுமே. ஏன்னா உங்களுக்கு நல்லது. எனக்கு நல்லதுங்கிறத விட உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா வீடியோ ஆன் பண்ணி கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது யூ வில் see the difference. ஃபோக்கஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அந்த பக்கம் பார்க்காம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம கிளாஸ கவனிப்பீங்க. பிகாஸ் யூ நோ தட் பீப்புள் ஆர் வாட்சிங் யூ, ரைட்? ஸோ இல்ல அந்த வீடியோலாம் ஆன் பண்ணி வைக்க முடியாது. நான் படுத்துட்டே தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியும்னாலும் ஓகே. எஸ், எப்படி இருந்தாலும் படிங்க. படுத்துட்டோ உட்காந்துட்டோ 7 மணிலேருந்தோ இல்ல 9 மணிக்கோ என்ன பேட்சோ வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் மேக் அ டெசிஷன். இந்த வருஷம் இங்கிலீஷ் நல்லா படிச்சிடணும், இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடணும், தப்பு இல்லாம எழுத ஆரம்பிச்சிடணும். இது இன்னும் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போகக்கூடாது. அடுத்தாப்புல பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் அப்ப ஜாயின் பண்ணிக்கலாம்னு இல்லாம கம் இன். அப்புறம் நீங்க போக போக நீங்களே வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணுனா எப்படி உங்களுக்கு வசதியா இருக்கோ அது மாதிரி நீங்க பாத்துக்கலாம். ஓகே? அண்ட் தென் ஏஜ் லிமிட் கிளாஸ் 6ல இருந்து அப்பர் ஏஜ் லிமிட் எதுவும் இல்ல. ஏன்னா ரிட்டையர்டு பீப்புள் கூட நிறைய தடவை கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருனாலும் அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்றதுக்கு அல்டிமேட்லி டு ஸ்பீக் அண்ட் ரைட் இங்கிலீஷ் கரெக்ட்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி, ரைட்? ஸோ நம்ம பண்ற எக்ஸசைசஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலா நம்மளுக்கு எவ்ரிடே கான்வர்சேஷன்ஸ்க்கு தேவையான சென்டென்சஸ் தான் இருக்கும். ஸோ என்ன கிராமர் எக்ஸசைசஸ் கிராமர்னே நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன்னா அது எல்லாமே நம்மளுக்கு பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ரைட்? டெஸ்ட்ஸ் இருக்கும், வாரம் டெஸ்ட் இருக்கும். ஸோ பேட்ச் 19ல இருந்து என்ன பண்றோம்னா டெஸ்ட்ஸும் நீங்க ஆப்லயே எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு ஸ்கோர் தெரிஞ்சிடும். ரைட்? நான் வந்து உங்களுக்கு தனியா கரெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. அதுக்கு முன்னால வரைக்கும் நான் தான் வந்து ஜூம் செஷன்ல ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இப்போ அப்படி இல்லை. நான் டெஸ்ட் அங்க அப்லோட் பண்ணிட்டேன்னா நீங்களே வந்து உங்களுக்கு கன்வீனியன்டான டைம்ல டெஸ்ட் எழுதி உடனே டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். ரைட்? ஸோ ஒரு கொஸ்டினுக்குமே அங்க நான் சொல்யூஷனும் கொடுத்துட்றேன். ஸோ என்ன ஆன்சர், ஏன் இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர், அந்த சொல்யூஷன் எல்லாமே இருக்கும். ரைட்? ஸோ தட்ஸ் அபவுட் தி டெஸ்ட்ஸ். அண்ட் வேற ஏதாவது டைம்ல இந்த பேட்ச் ஆரம்பிப்பீங்களான்னு சில பேர் கேட்பாங்க. இப்பொழுதைக்கு நான் வந்து 100 hour கோர்ஸ் வேற எந்த டைம்லயும் ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி இதுதான் லாஸ்ட் 100 hour கோர்ஸ். இதுக்கப்புறம் எல்லாமே ஷார்ட் டேர்ம் கோர்சஸா தான் இருக்க போகுது. We are going to divide the whole thing into segments, right? And keep it easy for you people, learners. வந்தா ஷார்ட் டேர்ம் கொஞ்சம் படிச்சோம் அந்த மாதிரி இருக்கும். சில பேர் இப்பயே 100 hour கோர்ஸ்ல இருக்கிறவங்களே நீங்க இன்னும் 200 hours பண்ணா கூட நாங்க வருவோம்னு சொல்றோம். பட் அது வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான். I'm more concerned about the majority of you, right? That's all. அப்புறம் இப்ப இன்னொரு டென்சஸ் கோர்ஸ் இப்பதான் ஆரம்பிச்சோம் போன வாரம், the 22nd of June. ஸோ இப்போ ஒரு 6 sessions தான் முடிஞ்சிருக்கு 50 hours-ல. அது ஒரு 50 hour கோர்ஸ். அது மார்னிங் 5 to 6. ஸோ இந்த 6 sessions-ஓட ரெக்கார்ட் செஷன்ஸை நீங்க பார்த்துக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நீங்க இதுதான் ரைட் டைம் டு ஜாயின். ஸோ டென்சஸ் கோர்ஸுமே போன வருஷம் பண்ணது 2022ல. அதுக்கப்புறம் இப்பதான் பண்றோம் வெறும் டென்சஸ். ஸோ அடுத்து எப்போ டென்சஸ் கோர்ஸ் பண்ணுவோம்னு தெரியாது. ஸோ டென்சஸ் மட்டுமே தரவா படிக்கணும்னா நீங்க டென்சஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் 5 to 6 AM. ஸோ அந்த டைம்ல வந்து லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியலன்னாலும்
நீங்க ஜாயின் பண்ணிட்டு ரெக்கார்ட் செஷன்ஸ் மட்டும் பார்த்து கூட லேர்ன் பண்ணலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். You can still be part of the WhatsApp groups and take part in all the discussions. Okay. அப்புறம் இந்த பேட்ச் 20 இப்ப 6 months ஆகும். 100 ஹவர்ஸ்னா எப்பயுமே 6 months ஆயிருது. மண்டே டு ஃப்ரைடே படும்போது நம்ம நடுவுல சில ஹாலிடேஸ் இருக்கும், சில நேரம் நானே கிளாஸை கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணி நம்ம பண்றதுக்கு 6 months ஆயிரும். ஸோ அந்த 6 months ரொம்ப டூ லாங் பீரியட்னு நினைச்சீங்கன்னா 3 monthsக்குள்ள லேர்ன் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சில பேர் இருந்தீங்கன்னா you're welcome to join batch 19. batch 19 3 months முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 months இருக்கு. ஸோ இந்த 3 monthsம் நம்ம பண்ணின லெசன்ஸ் எல்லாமே ரெக்கார்டட் செஷன்ஸா இருக்கு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, ஏன்னா போன தடவை கூட அந்த மாதிரி வந்தாங்க. பேட்ச் 17லாம் 50 hours முடிஞ்ச பிறகு ஜாயின் பண்ணவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த பழைய லெசன்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு 2 லெசன்ஸ்ன்னு பார்த்துட்டு லைவ் கிளாஸஸையும் அட்டென்ட் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி லேர்ன் பண்ண முடியும்னா யூ வெல்கம். ஓகே. ஸோ நம்ம தான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அண்ட் இங்கிலீஷ் ரைட்டிங் ஒரு ட்ரீமாவே வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸே சொல்லிட்டே இருக்காம ஜம்ப் இன் ரைட் அவே. ஏதாவது ஒரு மெத்தட், ஒரு சொல்யூஷன் கட்டாயம் இருக்க தான் செய்யும். And you are the right person to find a solution to your problems, right? So we can only help you find a solution, right? So batch 20 join பண்ணனும்னா அந்த course link descriptionல இருக்கு. Tenses 50 hour course join பண்ணனும்னாலும் அந்த லிங்க்கும் descriptionல ஷேர் பண்ணிருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் நீங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நீங்க குரூப்பா வந்து ஜாயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணி லேர்னிங் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஓகே. ஸோ நான் அந்த 7 tips to improve your English அப்பையிலேருந்து நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஷேர் பண்ணி படிங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. டீச் பண்ணும்போது தான் நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவோம்லாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதெல்லாமே நீங்க யூ கேன் புட் எவ்ரிதிங் டு யூஸ் ஹியர், ரைட்? Okay. See you in class. Thank you.